பரிபூரண ஆனந்தம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். பயப்படாதே என்னும் வாக்குத்தத்தம் அநேக முறை வேதத்தில் வருகிறது. கர்த்தர் நம்மை நோக்கி பயப்படாதே, திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அநேக முறை நம்மோடு இடைப்படுகிறார். பயப்படாதே என்னும் தலைப்பிலே உள்ள வாக்குத்தத்தங்களை இன்று பார்ப்போமா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள். பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே,
நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஆகாய் 2:4. என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆகாய் 2:5. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரெத்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஏசாயா 7:6. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. ஏசாயா 8:12-13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். ஏசாயா 43:5. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஏசாயா 44:1-2. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏசாயா 44:8. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லജ്ஜை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஏசாயா 54:4. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உபாகமம் 1:21. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உபாகமம் 1:29. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரைத்து விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். உபாகமம் 7:17-19 வரை. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7:21. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்கள் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். உபாகமம் 7:17-20. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உபாகமம் 20:1. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உபாகமம் 20:2-4 வரை.
பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். உபாகமம் 31:7. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உபாகமம் 31:6. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31:23. ஆபிராமே, நீ பயப்படாதே. ஆதியாகமம் 15:1. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 46:3. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். யாத்திராகமம் 14:13. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எண்ணாகமம் 14:9. அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எண்ணாகமம் 21:34. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவா 1:6. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:7. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யோசுவா 8:1. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். யோசுவா 10:25. அவர்களுக்கு பயப்படாயாக. நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிக்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். யோசுவா 11:6. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேல் 23:17. தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. 2 சாமுவேல் 10:12. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். நெகேமியா 4:14. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? சங்கீதம் 27:1. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:25-26. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீதிமொழிகள் 3:21-22. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நீதிமொழிகள் 3:24. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. எரேமியா 1:17. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். எரேமியா 30:10.
நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11-12. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். எரேமியா 46:28. என்ன நேயர்களே, இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசமாயிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கர்த்தரை நான் கண்ட நாள் எனக்கான நல்பாக்கிய நாள். என் மீட்பரை சந்தித்த நாள் எனக்கானந்தம் பொங்கும் நாள். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனின் பாவம் தீர்த்தாரே. என் ஆவி பூரிப்பாயிற்று, என் ஆத்ம நன்றி மேவிற்று. என் மீட்பரே கிறிஸ்தென எங்குமே சொல்லி மகிழ்வேன். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனின் பாவம் தீர்த்தாரே. என் முழு அன்பின் பாத்திரம் பொற்பாதம் அண்டை போகையில் நான் பாக்கியரில் பாக்கியன். என் காணிக்கை கொடுப்பது சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனின் பாவம் தீர்த்தாரே.
துக்கம் நிறைவேறிற்றே. ஏசென்னையும் நானேசையும் இம்மை மாறுமை வாழ்வுக்கே சம்பந்தம் கொண்டு ஜீவிப்போம். சந்தோஷமே ஆனந்தமே சேர்ந்தேன் ரட்சகரை நானே. நன்னாளே நன்னாளே நாதனென் பாவம் தீர்த்தாரே. என் கர்த்தரை நான் கண்ட நாள் எனக்கான நல்பாக்கிய நாள். ஒன்பதாம் சங்கீதம். முத்லபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அமிழ்ந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள்
உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள். இரத்தப் பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தையின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, Alleluia. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே.
கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அக்கினி ஜுவாலை நீரே, காலை பணியும் நீரே. அக்கினி ஜுவாலை நீரே, காலை பணியும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி
துதி மனமே, என்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆக்களுடை சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடை சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம்.
80 சங்கீதம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக, கொடுத்தீருமையும் எனக்காக. எடுத்தீர் எனையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே,
யாவும் தொலைத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே அல்லல் யாவும் மறுத்தீரே அலைந்த எனையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மண்ணாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீதானே எந்நாளும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நித்திய பேரின்பம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். கிருபை
விசுவாச அறிக்கைகள். வேதத்திலே அநேக விசுவாச அறிக்கைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு வசனமும் ஒரு ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயத்தினால், விசுவாச அறிக்கைகளினால் சாத்தானை வெல்லலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? சங்கீதம் 12:7. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சகர், கர்த்தர் என் தேவன், கர்த்தர் நான் நம்பியிருக்கிற என் துருகம், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு, கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்.